அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்க போறோம். 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ ஜூதர் அல்லாதிருந்தும் தங்களை ஜூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். பிலதெல்பியா சபை நாங்கள் 6வது சபையாக 6வது நிருபம் கடிதம் எழுதி அனுப்புகிறார் கிறிஸ்து. அதில் இந்த 6வது லெட்டரும் நமக்கு வளமையான அந்த லெட்டர் பேட்டர்ன் தான். முதலாவது 7ஆம் வசனம் அது யாருக்கு எழுதப்படுது, யார் எழுதுகிறார். 2வது 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்கள் 9, 10, 11 அது அந்த கடிதத்தினுடைய உடல். 12வது 13வது வசனம் 12ம் 13 ஜெயம் கொள்ளுகிறவன் ஆவியான சபை, அது அதனுடைய முடிவு. அதில் அந்த 3 விடயமும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. விலாசம், உடல், முடிவு. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்ப யாருக்கு எழுதுற? தூதனுக்கு. யாரு எழுதுறார் என்று சொல்லுற? பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும். ஓகே, அந்த திறவுகோலை உடையவரும். அந்த திறவுகோல், அந்த கீ என்ன செய்யும் என்றதை அடுத்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல கிறிஸ்து தன்னை பட்ட பேரை எத்தனையா காட்டுற? 3 காட்டுற. சோ அந்த 3ஐயும் எழுதி கொள்ளுங்க. பட்ட பேர்
பரிசுத்தமானவர், சத்தியமானவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். இதுல முதல் ரெண்டும் கடவுளினுடைய பண்புகள் அல்ல, அட்ரிபியூட் ஆஃப் காட். நம்ம விசுவாச அறிக்கையில நீங்க சொல்லணும் எத்தனையாவது அதிகாரம் விசுவாச அறிக்கையில எத்தனையாவது அதிகாரம்? கடவுள் எத்தனையாவது அதிகாரம்? விசுவாச அறிக்கையினுடைய 2வது அறிக்கை. நாம நம்புறதுல வர்ற அந்த பண்புகளில் இருக்கிறது தான் இந்த 2. அப்ப அதுல ஒன்று ஹோலி, அடுத்தது ட்ரூத். சத்தியம், பரிசுத்தம். அப்ப அவர் சொல்ற நான் பரிசுத்தம், நான் தான் சத்தியம். அப்ப இப்ப அந்த சர்ச்சில் நாம ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அவர் அந்த பட்ட பெயர் சொல்லிக்கல அந்த பட்ட பெயரோட தேவைப்படுத்துற விஷயங்கள்ல நாங்க தேவைப்பட்டு கொண்டிருக்கு. நான் கருக்குள்ள பட்டயம் இதுக்கு முன்னுக்கு சொல்லிக்கல 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி இருக்கிறேன், 7 ஆவிகளை உடையவராயிருக்கிறார். அப்ப அதனுடைய மறுதலை அப்ப மற்ற பக்கம் அங்க சேர்ச்சுக்கு அந்த பட்ட பேரால கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தேவையா இருக்கு. பிலதெல்பியா சர்ச்சுக்கு பரிசுத்தம், சத்தியம், தாவீதின் திறவுகோல் என்னுடைய அதிகாரத்தால செய்யப்பட வேண்டியது தேவையா இருக்கு. ஒவ்வொரு சர்ச்சிலையும் அதுதானே. எபேசு சபைக்கு 7 நட்சத்திரங்களை வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துடக்களின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றா அந்த சபைக்குள்ள கடவுளினுடைய ஊழியக்காரனுக்கான அந்த தகுதிப்பாடுகளும் அவற்ற கையில இருக்கிறார் என்ற அந்த பயமும் அல்லது அது அந்த எங்க இருக்கிறன்றதை எப்பயுமே ஞாபகம் வச்சு கொண்டிருக்க வேண்டிய அந்த உணர்வும், அதனிடம் சபைகளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் எனக்கு மறைவா இல்லை. நான் சபைக்கெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறேன். அதனால உங்களோட சபைக்குள்ளையும் என்ன விஷயங்கள் தேவை அவசியம் என்றது எனக்கு ஒப்பனா தெரியும். எனக்கு ஒரு நான் ஏதோ எம்மாவுசுக்கு போன அந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன மாதிரி, நீ அப்ப இந்த இடத்த ஆள் இல்லையோ, அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன நடந்தோன்னு உனக்கு தெரியாதோன்னு கேட்ட மாதிரி இல்லை. இஞ்ச நான் எல்லாம் எனக்கு தெரியும், அவை கவனமா எனக்கு முன்னால வாழுங்க என்றதான் அப்ப அங்க தேவைப்படுத்தப்பட்டது. அப்ப ஒவ்வொரு சேர்ச்சுக்கு முன்னால அந்த அட்ரஸ் பண்றவர்களுடைய பட்ட பேருக்களால இருந்து அந்த சேர்ச்சில் என்ன தேவை என்றது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. சிமிர்னா முந்தினவர் பிந்தினவர், ஆதியும் நானே அந்தமும் நானே அல்ல, ஆதியும் நானே அந்தமும் நானே, முந்தினவரும் பிந்தினவர், the first and the last. நான் தானே முதல், இந்த பிரபஞ்சத்திலே நான் தான் முதல், இந்த பிரபஞ்சத்திலே கடைசியா இருக்கிறது நான் தான். அது மட்டும் இல்ல, மரிச்ச உயிரோடு இருக்கிறேன் அல்ல. அப்ப அந்த சர்ச்சுக்கு அப்ப அதனூடாக என்ன சொல்லப்படுது? அந்த சர்ச் செத்து போற மாதிரி இருக்கும், ஆனா உசிரோட இருக்கும். அதுல எங்களுக்கு தெரியும், மக்களை சாவடிச்சாங்க இல்ல. அதுல யாரு முக்கியமான அந்திபாஸ் செத்தான். அதுல சாவடிச்சாலும் உசிரோட இருக்கு. அப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம், செத்து போனா இதோட முடியுது விஷயம் என்று.
நான் தான் கடைசியாயும் இருப்பேன், நான் தான் எப்படியோ தொடக்கமாயும் இருக்கிறேன். அது மாதிரி என்னக்காக எந்த பேருக்காயும் எந்த விசுவாசத்துக்காயும் செத்தவன் பிழைப்பான். அதுல உங்களோட பயப்பட வேண்டியதில்லை. அப்ப அந்த செய்தியா அப்படிதான் போய்கொண்டிருக்குது அந்த பட்ட பேர்களுக்களால. அப்ப அதே மாதிரி பிலதெல்பியாக்கு கதை கேட்க 3 பட்ட பேர் இருக்கிறார். ஒன்று பரிசுத்தம், அடுத்தது சத்தியம், அடுத்தது சாவீந்திரம். அப்ப பாயிண்ட் இதுதான், அங்க இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேணும், இன்னும் சத்தியத்தை கவனமா காத்துக்கொள்ளணும். அங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச பிளத்துல உள்ளதை விட்டுடாதீங்கோ, இன்னும் பரிசுத்தத்திலையும் சத்தியத்தையும் காத்துக்கொள்ள வேணும். நீங்க அது நேரம் உங்களுக்கு கதவு அடைக்கப்பட்ட மாதிரி நீங்க யோசிச்சு கொண்டு ஜதார்த்தம் அப்படித்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா திறப்பு என்னட்டுதான் இருக்குது. அதனால எந்த கதவை பூட்டணும் எந்த கதவை திறக்கணும் நான் தான் முடிவு பண்றது. அத கதவு பூட்டுப்பட்டுபடியால யோசிக்காங்க கதவு திறக்கலாம போகுது. நான் தான் சந்தர்ப்பங்களையும் நான் தான் அதுக்கான சூழ்நிலைகளையும் மாற்றி அமைச்சு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவர். அதனால அது உங்களுக்கு உங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணட்டும் இந்த விஷயங்கள். சரியா? அப்ப அங்க பிலதெல்பியாவில் இருந்த அந்த தொய்வு என்ன? பிலதெல்பியா சபையில ஆண்டவர் குறிப்பா ஒரு பிரச்சனையாக உண்ட பூதாகாரமாக்கியல ஆண்டவர். அல்ல, சிமிர்னாவுக்கும் அவர் ஒன்றையும் பூதாகாரமாக்கியல. பூதாகாரம் சொல்றது ஒரு அந்த இருக்கிற பிரச்சனை, அந்த பிளாக் மார்க்க டக்கண்டு காட்ட இல்ல, டக்கண்டு இல்லாட்டியும் கடைசியாயும் காட்ட இல்ல. அதுக்காக அந்த சர்ச்சஸ்ல இருந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு என்ன தேவை என்றதும் அங்க ஆண்டவர் சொல்லாமலும் விட இல்லை. விளங்கு. சில நேரம் நாம சில பேர் பேசாம சத்தம் போடாம போறாங்க. அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏனென்றா கன விஷயத்துல நல்லா இருக்கேக்கல புற என்னத்துக்கு இதை எப்ப தூக்கி பிடிவான் கொஞ்சம் சத்தம் போடாம போவோம். அதுக்காக அவள்ல அப்பா சுத்தமான சூசா பிள்ளை நினைச்சுக்கொண்டு ஒரு வாழ்ந்துட இயலாது, அவர் நினைக்கவே மேலாது. அதுல பிலதெல்பியாவிலையும் அதே மாதிரி தான் அந்த பிளாக் மார்க் எங்கேன்னு ஆண்டவர் காட்ட இல்ல. ஆனா அட்ரஸ் பண்ணிக்கலாம் விளங்குது அந்த சர்ச்சுக்கு என்ன தேவை, அந்த சர்ச்சுக்கு என்ன மாதிரியா நிலப்பாடுல அவ இருக்கிறீங்க. சரி, அப்ப கர்த்தர் நான் தான் அந்த முதலும் முடிவும், நான் தான் அகரமும் நகரமும். இல்ல, அகரமும் நகரமும் அந்த புத்தகத்தில் அதை எழுதினால புத்தகம் இங்க வாசிக்கிறீங்களோ தெரியல. அதான் ஆமா, அது கணக்க நாங்க திருந்தி இருக்கிறோம். ஆனா ஆனாவும் ரெண்டு சொல்லி நானா அதன் அல்பாவும் ஒமேகாவும் மட்டும்தான், அதை மட்டும் கிரீக்ல சொல்லி கொண்டிருக்கணும். அதையும் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுனா முதல் எழுத்து ஆனா கடைசி எழுத்து நானா. அல்ல, அகரமும் நகரமும். அப்ப தமிழினுடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிறகு இஞ்சா கீழே பார்த்தீங்கன்னு சொன்ன அப்ப அந்த முதல் எழுத்து ஆனா கடைசி எழுத்து நானா. அப்ப அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவங்க வழியா போட்டிருக்காங்க. மெட்டல அல்பா ஒமேகா என்று சொல்லல, அகரமும் நகரமும் என்றே போட்டிருக்காங்க. அதுவும் சரியான சூப்பர் டிரான்ஸ்லேஷன். சரியா? என்னுடைய அல்பா ஒமேகா கிரீக்க சொல்லி கொண்டிருக்கோம். இது அருளப்பர் சின்ன பேர் இல்ல இந்த டிரான்ஸ்லேஷன். இது அந்த சொல்ல அப்படியே தமிழுக்கு அந்த பாஷைக்கு எதுவோ அதை சொல்ல வரும். சோ அப்ப முக்கியமான 2 தெய்வத்துவத்தினுடைய குண இயல்பு. 3வது குண இயல்பு மத்தியஸ்தருடைய குண இயல்பு. மத்தியஸ்தர் மத்தியஸ்தருடைய குண இயல்பு. அவர் கடவுளா இல்ல, மனுஷனுக்கும்
கடவுளுக்கு மத்தியஸ்தரா, மெசியாத்துவமா, மெசியாவினுடைய இயல்பு அல்ல, கிறிஸ்துவின் இயல்பு, கிறிஸ்து என்று சொல்லி அவ்வளவுதான். மீடியேட்டர், மெசியாவே அரசன் நாம படிச்ச நாமல் கிறிஸ்துவ மத்தியஸ்தரா பார்க்கிறோம். அதான் அந்த படிப்பு ஃபுல்லா. அதுக்காக அவர் கடவுள் இல்லாம போக இல்லை, ஆனா அவருடைய கடவுள்துவமா அதை நாங்கள் வலியுறுத்த இல்லை. அந்த அரசர் பணிய அவரை மத்தியஸ்தராக, கிறிஸ்துவாக மத்தியஸ்தராக தான் அந்த பணியை வலியுறுத்துறோம். கடவுள் மத்தியஸ்தராக எங்களுக்கு ஆசாரியன், தீர்க்கதரிசி, அரசர். கடவுள் கடவுளாகவே இருந்து எங்களுக்கு தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசனாக பணி செய்ய இயலாது. என்ன அவர் செய்ய வேண்டிய அளவுக்கு நாம தகுதியானையாக்களும் அல்ல, மனித இனம். அதனால கடவுள் தான் மனுஷர் மத்தியஸ்தராக அந்த ஆபீஸ், அந்த வேலையை தான் தனக்கு மேல போட்டுக்கொண்டு அவர் அந்த மத்தியஸ்த பணியைத்தான் அவர் அப்படி செய்கிறார். அதை நாங்கள் பார்த்தோம். அதில் அத கிறிஸ்துவின் பணி, மத்தியஸ்த பணி. தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த அந்த மத்தியஸ்த பணி தான் இப்ப இங்க தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றாக சொல்லப்படுது. ஆனா ஹோலி ட்ரூத், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றது மத்தியஸ்த பணி இல்லை. அது அதான் அங்க அவர் கடவுள், தான் கடவுள் என்றதை சொல்லுற. நான் தான் சத்தியம், நான் தான் வாழ்க்கை. அதுல அங்க கிறிஸ்து தான் தான் கடவுள் என்றதை அவர் கிளைம் பண்ணுற வசனங்கள். அது கடவுள், கடவுள்கிட்ட போறியோ பிதாட்ட, என்ன கிட்ட பிதாவை கண்டாங்க, என்னட்ட வந்தாலே பிதாட்ட வந்ததுதான். பிதாட்ட போறியோ, நான் மட்டும்தான், வேறு யாருக்கிட்ட போகல. ஆகையால அந்த கடவுளாக அவர் உரிமை கோருறதும் மத்தியஸ்தராக அவர் உரிமை கோருறதையும் பைபிள்ல வித்தியாசப்படுத்தி பார்க்க நாம ஏற்கனவே பழக தொடங்கிட்டோம். அது ரெண்டையும் குழப்பிக்கொள்றது இல்லை. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஆனா அவற்ற பணி அடிப்படையில் அங்க வித்தியாசத்தை காட்ட தொடங்கும். கடவுள் சாக இயலாது, ஆனா மத்தியஸ்தர் சாகலாம். ஆனா யாரு செத்தது? கடவுள். ஆனா கடவுள் சாக இயலாது. ஓமா இல்லையோ? கடவுள் எங்கிட்ட சாகிறது, ஆனா மத்தியஸ்தரா அவர் சாகலாம். அதனால்தான் கடவுள் செத்தம் சிந்தி சம்பாதிச்ச சவர், கடவுள் செத்தம் சிந்தி சம்பாதிச்சவர், ஆனா கடவுள் சாகல. அப்ப அந்த அந்த வசனங்களுடைய பின்னணிகள், அது கதைக்கப்படுற சூழல்கள்ல தெரியுது. இது அவர் மீடியேட்டரா, மத்தியஸ்தரா இருந்து கதைக்கிறாரா அல்லது கடவுளா இருந்து கதைக்கிறாரோ? நாங்கள் மத்தியஸ்தர் என்ற கதைக்கிற அந்த பணிகளை கொண்டு கடவுளுக்கு போட்டு ரெண்டு பேரும் ஒன்றுதானே, அப்ப எதை கதைச்சாலும் அது சரியா வந்துடும் என்று நோ 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 அப்படி கதைக்கல. அது நம்மட அறிவு குறைவு. இப்ப வீட்டுல பிள்ளைகள் லோயர் அம்மா வாங்க, லோயர் வாங்குவோம், லோயர் வாங்குவோம்னு தங்களோட அம்மாவை கூப்பிட்டா அது பிள்ளையோ? அது பொருத்தமோ? இல்லை, பொருத்தம். ஒரு விதத்தில் அது பிள்ளை. அவர்களுக்கான உறவு நிலையில அது தாயே தவிர லோயர் இல்லை. ஆனா இது அப்ப உண்டு அவர்களுடைய ஒரே ஆள் பணியில வேற பதவி குடுவட்டு இருக்குது, வீட்டில வேற பதவி குடுவட்டு இருக்குது. அப்ப அந்த 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 பதவி பெயர்கள் பயன்படுத்தல அந்த வேலையோட சம்பந்தப்படுத்தினத கதை கேட்கல. நாம ஒரு ஆள் தானே ரெண்டும், அப்ப ரெண்டு மாறி மாறி சொன்னாலும் சரியென்று சொல்லிக்கலாம். அந்த பிரச்சனையா போயிடும். பள்ளிக்கூடத்துல அப்பதான் பிரின்சிபல் என்றபடியால பள்ளிக்கூடத்துல மகன் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கொண்டிருக்கலாமோ? இல்லை, அங்க சார் ரெண்டாவது கூப்பிடணும் வேண்டா, அது அங்க பதவி பெயரோட சம்பந்தப்படுது.
அப்பன் என்றபடியான ஆக்களோட இருக்கீங்களா அல்லது விஷயங்கள் அது நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம என்ன எப்படி கூப்பிடுறன்ற ஒரு கேள்விகளும் கேட்கல. அத யாருக்குள்ள நிக்கிறோம்ன்றதுல அந்த விஷயம் இருக்குது. அத அண்ணா என்று கூப்பிடுறதா அல்லது போதகர் என்று சொல்லுறதா என்ற அந்த ரெண்டும் ஒரே ஆள் தான். ஆனா பொருத்தம் இல்லாம போயிடும். ஒரே ஆளுக்கு 2 பேரை மாறி மாறி பயன்படுத்திக்கல. அது அந்த குறிப்பிட்ட சூழல்ல அது அப்படித்தான் பயன்படுத்தி ஆகும். இல்லாட்டி அது பிழை, அது அங்க பிழைச்சு போயிடும். அந்த அது ஒரு பிழையான படத்தை கொடுக்கும் மக்களுக்கு. கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்துவமும் கிறிஸ்துவனுடைய கடவுள்துவமும் ரெண்டும் ஒன்று, ஒரே அல்ல இருக்கு, ஒரே நபர் இல்ல. அவர் இங்க அதைத்தான் கிளைம் பண்ணுறார். நான் பரிசுத்தம், நான் தான் சத்தியம். அதே நேரம் நான் மத்தியஸ்தராயும் இருக்கிறேன். என்னட்ட சகலதியரும் என்னட்டு தான் இருக்குது, குடும்பட்டு இருக்குது பிதாவால. அதனால நான் எதை துறக்கிறோனோ அது திறந்திருக்கும், நான் எதை பூட்டுவேனோ பூட்டிக்கும். இந்த துறக்கிறது பூட்டுறது இந்த சொல்லாடல் எங்களுக்கு பைபிள்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஏசாயா தீர்க்கதரிசியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஐயாவா சிபாலா, நான் பாலான்னு சொல்லி shouldn't be there. அதான் ஏசாயா 22:20 இருந்து வாசிங்க. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்தேன். உன் வஸ்திரத்தை அவனில் தரித்து உன் கட்சியால் அவனை இடைகட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பார், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவார். அவ இது பழைய ஏற்பாட்டுல இப்ப ஜோவான் கொண்டு வந்து கதை அவருக்கு பைபிள் எல்லாம் தெரியும். அப்ப இது இந்த விஷயம் இப்ப பிலதெல்பியா சபையினுடைய சிச்சுவேஷனுக்கு சரியான பொருத்தமான ஒரு படம் என்றதால அவர் அந்த உருவகத்தை கொண்டு வந்து பயன்படுத்துற. அங்கே அந்த உருவம் அங்க அது தாவீதின் திறவுகோல், பூட்டக்கூடாது திறக்கிறோம், திறக்கக்கூடாம பூட்டுறோம் என்றது ஒரு வரலாற்று சூழல கதைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அது என்ன வரலாறு, என்ன ஹிஸ்டரி, அங்க பின்னால என்ன ஹிஸ்டரி? என்ன ஹிஸ்டரி? 15ஆம் வசனத்தில இருந்து அது தொடங்கும். வாசியா கோபி 15ஆம் வசனத்தில். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாகும், நீ அரண்மனை விசாரிப்புக்காரனுக்கும் காரனும் வடிவக்காரன் வாசிய அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய சொப்னா என்பவரிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கல்லறையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள், இதோ எல்லவா ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையை போல அகலும் விசாலமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவார். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாய் இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவார். அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமி என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கட்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கு யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன்
தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அப்ப கான்டெக்ஸ்ட் இதுதான். யூதாவில பிரைம் மினிஸ்டரா இருந்த ஒரு மனுஷனுக்கு மேல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. யூதாவை ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு மேல கர்த்தர் விருப்பப்படையில. இப்ப அவனை தூக்கி எறிஞ்சு போட்டு அவன் இடத்துல புது பிரைம் மினிஸ்டரை கொண்டு வந்து வைப்பேன்னு சொல்லுற. அப்படி அந்த புது பிரைம் மினிஸ்டரை வைக்க அவனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரமும் மகிமை நான் கொடுப்பேன் என்று கதைக்கிறதுக்குள்ளதான் தாவீதினுடைய திறவுகோல கொடுப்பேன். அதனால அவன் பூட்டக்கூடாத இடம் படி அவன் அதை பூட்டக்கூடாதத அவன் திறப்பான், திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு உன்னை விட பெரும் அதிகாரம் எல்லாம் கொடுத்து நான் வைப்பேன்டா. அப்ப ஒரு நியாய தீர்ப்பும் கடவுளுடைய கோபத்தில் கடவுளுடைய ரிஜெக்ஷன், கடவுள் நிராகரித்த ஒரு மனுஷனுக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று வாக்குறுதி. அது இது ஒரு ப்ராமிஸ். யாருக்கு? இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமுக்கு. ஆனா யாருக்கு இது சொல்லப்படுது? செப்னாக். பிசாசுக்கு பாம்பை பார்த்து உன்ற வித்து அவற்ற குதிக்கால நக்கம் நசுக்கம், அவளுடைய வித்து உன்ற தலையை நசுக்கம் என்று பாம்பை பார்த்து ஆண்டவர் முதல் சுவிசேஷம் சொன்ன மாதிரி இங்க செப்னாக்கு கதைச்சு கொண்டிருக்கிற. அதனால அது ஒரு நியாய தீர்ப்பு. அது கடவுளுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபத்துல கடவுள் என்ன மாதிரி ஆன ஒரு ஆளை தூக்கி வச்ச என்ன செய்ய போற, அவனுக்கு எவ்வளவு மகிமையா இருக்கு, மரண பட்டணத்துல எப்படி அவனை மகிமையாக்குவார் என்றெல்லாம் இங்க கதைக்கிறார். அதுலதான் கர்த்தர் பயன்படுத்தின அந்த சொல்லு தாவீதின் திறவுகோல், த கீ ஆஃப் டேவிட். தாவீதின் திறவுகோல் எங்களுக்கு நீ தாவீதினுடைய திறவுகோல் என்று சொன்னா தாவீதுக்கு எங்க இருந்து எங்க வரைக்கும் எல்லாம் அந்த அதிகாரம் ஆட்சி ஆண்டவர் கொடுத்தாரு. தாவீது ஆண்ட மாதிரி பிறகு ஆட்கள் ஒரு மாலை இல்ல, சவுனு மாலையில பிறகு தாவீது விட்டுட்டு போனதுல கொஞ்சம் குளிர்காஞ்சவர் சாலமோன் முடிஞ்சு போச்சு அதோட. அப்ப இஸ்ரவேலினுடைய எல்லா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த மேல இருந்த மெசொப்பொத்தேமியா ஜூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி வரைக்கும், கீழே எய்த்தினுடைய நைல் நதி பாஞ்ச இடம் வரைக்கும், இஞ்சால மத்திய தரக்கடல் வரைக்கும், இஞ்சால தாவீதுக்கு மோசையினூடாக கொடுத்த டெண்டர கோத்திரத்தினுடைய ஜோர்டானுக்கு அங்கால இருக்கிற அந்த எல்லை உட்படுத்தி, உண்மையில் ஆண்ட சொன்னது ஜோர்டன் நதியோட இது 4 பக்கமும் தண்ணி வாயிற கடல் அல்லது நீர்நிலைகள். இஞ்சால மத்திய தரைக்கடல், மேல ஜூப்ரட்டிஸ் டைக்ரீஸ், கீழே நைல் நதி, இஞ்சால ஜோர்டான் நதி. இந்த 4 கிளையும் இருக்கிற அவ்வளவு நிலப்பிரதேசமும் நான் உனக்கு தருவேன். இதான் யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. தாவீதுதான் அதை அடிச்சு பிடிச்சது ஃபுல்லா. தாவீதுதான் அத மெசொப்பொத்தேமியா வரைக்கும் தானியம் வச்சது, அங்க சென்ட்ரி பாயிண்ட் வச்சவன் கொண்டு போய். அப்ப தாவீதினுடைய திறவுகோல் என்றா தாவீதுக்கு எப்படி நான் அந்த அதிகாரத்தை கொடுத்து கடைசி எல்லா வரைக்கும் பூட்டி கிடந்தெல்லாம் திறக்க வச்சேன். நான் அவன் பூட்டினான்டா ஒரு திறக்க இயலாது, அவன் திறந்தா ஒரு பூட்டே இயலாது. அந்த அளவுக்கு நான் அதிகாரம் கொடுத்து அவனை வச்சிருந்தான். இப்ப அவன் அந்த அதிகாரத்தை தூக்கி நான் எலியாக்கீமுக்கு மேல போடுவேன். நீ எல்லாம் ஒரு ஜுஜிப்பியடா செப்னா, தூக்கி ஒரு போல சுத்தி எறிகிற மாதிரி ஒன்னு எறிவண்டா வெளியால ஒரு நாட்டுல, அங்க போய் கிடந்து சாவேனி. அப்ப இது ஆண்டவற்ற அந்த ஆட்சி அதிகாரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறார். அதுவும் யூதாவுக்குள்ளே அவர் தான் ஆளுகிறார். அவர் தாவீதினுடைய திறவுகோல் என்றது அது அவர் தான் அந்த சக்சஸ், அந்த வெற்றியையும் அந்த விஸ்தாரத்தையும் கொடுக்கிறவர் என்றதை காட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடு. இப்ப அந்த சொல்லத்தான் கொண்டு வந்து பிலதெல்பியாவினுடைய ஊழியக்காரனுக்கு அண்ணர் பயன்படுத்துறார். அப்ப இதுல இருந்து விளங்குது, அப்ப பிலதெல்பியா சர்ச்சினுடைய ஊழியம் அந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்க இல்லை. அதுக்கு ஊழியங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு போச்சு.
அதை திறக்க இயலாம அவர் தடுமாறுறார். அதனாலதான் ஆண்டவர் அந்த மாதிரி கதைக்க வேண்டி வருது. ஏன்னா தாவீது கதை கொடுத்தது, தாவீது என்ன பெரிய யாரோ இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு. ஆனா சொன்ன ஆட்டுக்கு பின்னால போய்கொண்டு இருந்த உன்னை தூக்கி வச்சனாண்டா. அதனால இப்ப சிமர்னா சபைக்கு மதம் இங்க கதைக்கிறார். நீ உனக்கு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் யாரு மேய்க்கிறது அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ளையும் நான் துறப்பு தரேன். என்னிடம் இந்த துறப்பு இருக்குது. நான் திறந்தா உங்க ஊழியம் அந்த அளவுக்கு பெருகும். நான் அதை பூட்டுனா வேற ஒரு தினம் உள்ளுக்கு வரையிலாத மாதிரி விஷயங்களை செய்வேன். அதெல்லாம் பயப்படாத இந்த சபையை கொண்டு நடத்துறத நான் அந்த துறவுகோல உடையவராயிருக்கிறேன். நான் தான் அந்த ஆள். அப்ப இது மத்தியஸ்த ஊழியம். இது கடவுளா அவர் கதைக்க ஏற. ஏன்னா கடவுளுக்கு ஒரு துறப்பு கொடுக்க தேவை இல்லை, அவரும் முழுக்க. அப்ப இந்த இடத்துல அந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மெசியாவை கொஞ்சுங்கோ இல்லாட்டி அவர் இதுப்பு போல சுழற்றினா செத்திரிவியல். அப்ப கொஞ்சம் கூட அவரை விழுந்து பாதத்தை என்ற அந்த அந்த படங்கள்லாம் இங்க சிமிர்னா பிலதெல்பியாவினுடைய ஊழியக்காரனுக்கு நான் மத்தியஸ்தர, இன்னும் நான் தான் ஆளுறேன். நீனைக்காக உனக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. நான் திறந்த வாசலை வைக்கிறேன். நான் தான் திறக்கிறவர். பூட்டுறது யாரு? நீ நினைக்கிறிய பேய் பூட்டுதண்டு. ஏய், பேக்கே நான் தான் அனுமதி கொடுத்தான் பூட்ட சொல்லி. அதனால பூட்டிட்டு ஐயோ எனக்கு உறவாத்த பணி என்ன செய்யறோன்னு தெரியல, ஐயோ மக்களுடைய இதயங்கள் பூட்டப்பட்டிருக்குது, என்னன்னு திறக்கிறேன்னு தெரியல. நான் தான் பூட்டுறேன், நான் தான் திறக்கிறேன். லிதியாளுடைய இதயத்தை பூட்டி இருந்தது திறந்தது யாரு? நான் தான். சுவிசேஷ பிரசங்கம் தெளிவா மக்களுக்கு போய் சேரணும் என்றத பவுலுக்கு திறந்து வச்சவர் யாரு? நான் தான். அது நேரம் அங்க போவாத அது பூட்டு இருக்கும், இங்கல பக்கம் போன்ற அந்த பூட்டுறதும் யாரு? நான் தான். காலங்களையும் சமயங்களையும் வடிவா அறிஞ்சு மாத்துறவர் நான். அதனால நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்குள்ள ஐயோ இவ்வளவுதான், அப்ப என்ன செய்ய போறோம், இந்த என்ன ஒரு சரியான உறவாத்த பணி, கடவுளோட ராஜ்யத்தை விஸ்தரிக்க முடியலே என்று நீ யோசிக்கொண்டிருக்காத. ஏன்னா இந்த வேலையெல்லாம் எனக்கு வடிவா தெரியும் என்ன செய்கிறீர்கள் என்று. பரிசுத்தம், சத்தியம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு இன்னும் உண்மையா இருக்க அந்த கொஞ்சம் பிணத்துல. அதனால பயப்படாது. உனக்குள்ளத இன்னும் பிடிச்சு கொண்டு இருக்காம நான் அதை செய்வேன் மிச்சத்தை. அப்ப இதான் அந்த சேர்ச்சோட கதைக்கப்படுற விஷயம். அப்ப இதுல இந்த பகுதியில் தெரியுது. அப்ப பிலதெல்பியாவுக்கு ஊழியம் செய்யறதுல அல்லது அந்த தூதனுக்கு பிரசங்கங்கள் செய்யறதுல சரியான இன்னொரு பிரச்சனையாக அழுத்தங்கள் குடுபட்டு கொண்டு இருக்கு. அவனை வாய் திறக்க விடாம, ஏண்டா திறந்த வாசல வைப்பன் திறந்த வாசல வைப்பன், அப்ப அங்க பூட்டப்பட்டது பூட்டுது. அப்ப எங்களுக்கு பைபிள்ல தெரியும் அந்த திறக்கிற விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விடயத்தில் தான் நான் அதை பயன்படுத்துறேன். ஒன்று பவுலப்போதனூடாக தேவனுடைய வார்த்தை தைரியமா போறதுக்கு எனக்கு முன்னால திறந்த வாசலை வைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டான். அப்ப திறந்த வாசல் என்றது ஊழியக்காரனுக்கு, அதுவும் பிலதெல்பியா சபை ஊழியக்காரனுக்கு. அப்ப இறவாத்த பணி அது இன்னும் விஸ்தாரம் அடைகிறதுக்கு ஏற்ற விதத்தில் கடவுள் திறக்க வேணும். அது ஆனா பூட்டி இருக்குது. இப்ப பூட்டுறதுக்கு அப்ப அங்க ரோம சாம்ராஜ்யமும் யூதர்களுடைய வேலையும் அங்க பலத்த பிரச்சனையா அதை செய்திருக்குது. அப்ப இவங்க நினைச்சிட்டாங்க இதுக்குள்ள எல்லாம் ஊழியம் செய்து இந்த இருட்டுகளுக்குள்ள ஐயோ நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இவ்வளவுதான் என்று சில வேளையில அவங்க யோசிச்சிருக்கிறார். அதான் ஆண்டதுனர் யார்கிட்ட திறப்பு இருக்கு நீ நினைச்சு கொண்டிருக்கிற? ஏன்னா பேயிட்ட திறப்பு இருக்கும், என்னிட்ட திறப்பு இருக்கும். ரோமன் சபை ராஜ்ய சீசாரிட்ட திறப்பு இருக்கா, என்னிட்ட திறப்பு இருக்கா? நான் தான் திறப்பு வச்சிருக்கிறேன். அதனால யார தள்ளோணும் யார எழுப்பணும். எலியாக்கீம ஏற்படுத்துறதுக்கு செப்னாவை தள்ளோணும் என்றா திறவுகோல் என்னட்டே இருக்கு. இந்த சீசார தூக்கி எறிஞ்சு போட்டு இன்னொரு எழுப்புறதுக்கு என்னட்ட தான் திறப்பு இருக்குது. அதனால ஊழியத்தில் இரவாத்த பணியினுடைய அந்த சுவிசேஷ வாசல் ஊழியம் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுறதுல பூட்டி இருந்த அதை பற்றி மண்டைய போட்டு குழப்பி கொண்டிருக்காத. நான்
உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச சத்தியத்தையும் பரிசுத்தையும் கட்டாயம் விஸ்தாரம் அடைய பண்ணணும். இதான் இங்க கதைக்கப்படுற விஷயம். அதுல மற்ற பக்கம் அது எங்க கதைக்கிற பவுலப்போஸ்தலனுக்கு திறந்த சுவிசேஷ வாசல் தெசலோனிக்கேரா அல்லது இதா கொலோசியர் 4:3 2 கொரிந்தியர் 2:12 வாசிக்கிறீங்களா? பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். அப்ப யாரு திறக்கிறது? ஊழிய வாசல், ஊழியத்துக்கு கர்த்தர். அப்ப அது பூட்டப்பட்டிருந்தது, கர்த்தர் திறக்கிற. கொலோசியர் 4:3 ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்தருளும்படி உங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான கதவு திறக்கப்படும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த கதவு திறக்கிறது பைபிள்ல எங்களுக்கு ஒன்று திருவசனம் போறதுக்கு துரோவாவில நற்செய்தி கடந்து போறதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கடவுள் மக்களிடம் திரும்புறதுக்கு அது எங்களுக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லப்படுது. கதவு திறக்கிறது 16:9 கொண்டு வரீங்க. நீங்க இல்ல வாசிகளோ இனி மற்றியா 1 கொரிந்தியர் 16:9. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் வேலையாளாகிய 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களுக்கு அநேகர் இருக்கிறார்கள். அப்ப கதவு திறக்கப்பட்டிருக்குது, கதவு திறக்கப்பட்டிருக்கு பவுலப்போஸ்தலன் கதை கேட்கல. அந்த உருவ நட எங்களுக்கு தெரியுது. இரவாத்த பணி, திருவசனம், சுவிசேஷம் பெரம்பல் அடைகிறதுக்கான வாசல் நாங்க பைபிள்ல கதைக்கப்படுது. 2 தெசலோனிக்கர் 3:1 2 தெசலோனிக்கர் 3:1 எங்க ஆம்பளை சத்த காண வாசிங்க எடுத்து 2 தெசலோனிக்கர் 3:1. சகோதரர்களே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் விளங்கி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் விளங்கி மகிமைப்படுபடிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையின்று நாங்கள் விடுவிக்கப்படுபடிக்கும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொடுங்கள். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. அப்ப அந்த பரம்பி சுவிசேஷம் திருவசனம் பரம்பி போறதுக்குத்தான் இப்ப அவர் அந்த மண்டாட சொல்லிக்கிறார். கதவு திறக்கிறது கத்தரான திறக்கிற கிரீசு திறப்பார். அவற்ற கையில கீ இருக்குது என்று போட்டு நாம மண்டாடாம இருக்கேன். அது மண்டாட சொல்லி திருப்பி திருப்பி கத்தர் அதை திறக்கணும் சொல்லி அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. நாம பரிசுத்தாவியினர் அதை செய்கிற அதே நேரம் அந்த 2வது கதவு என்ன? ஆண்டவர் பைபிள்ல அத ஒரு உருவக நடையிலே கதைக்கிற கதவு. இப்ப நாம கதைச்சது கதவு திறக்கிறது உருவக நடை தான். அது சுவிசேஷம் திருவசனம் போறதுக்கு. இன்னும் ஒரு விதத்துல உருவக நடையில கதைக்கிற மனுஷம் இதயம் திறக்கப்படுறதுல இதயம் திறக்கப்படுறதுல அதுதான் லிதியாவினுடைய சம்பவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். லீதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். 16:14 வாசியுங்க ஐயா.
சுஜி வாசிக்கணும், சுஜியேகனே கொண்ட கட்டி போட்டு. அப்பொழுது தியத்திராவும் தாம்பரம் பேசுகிறவரும் வணங்குகிறவருமாகிய லீதியா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லிய வேலை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தார். அப்ப இங்கேயும் திருவசனம் ஆளுக்குள்ள போறதுக்கு கர்த்தர் திறக்கணும். முதல் பார்த்தது திருவசனம் நாடுகளுக்குள்ள கடந்து போறது கர்த்தர் திறக்கணும். இப்ப நாடுகளுக்குள்ள போச்சுது, ஆனா ஆளுக்குள்ள போகணுமே, ஆத்மாவுக்குள்ள உடலுக்குள்ள போகணும். அதுக்கு கர்த்தர் திறக்கணும். அயல மிஷன் வேலைகள், சுவிசேஷ அறிவிப்பும் அந்த அதுக்கான நாடுகள் அல்லது ஏரியாவுக்குள்ள போறதுக்கு கடவுள் திறந்த வாசலை வைக்கணும். அப்படி சுவிசேஷம் போனாலும் அதை கேட்டு மக்கள் சுவிசேஷத்தால மாறுறதுக்கு கர்த்தர் அங்கேயும் திறக்கணும். ஆக்கள் ஆத்துமாவை அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட உள்ளுக்கு போச்சுதோன்றதுன்னு கேள்வி. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தினால வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்கான விளைவுகள் வரணுமே. அப்ப அதுவும் யாரு செய்யணும்? கவனிச்சு கேட்கறது கர்த்தர் வைக்கணும். அப்ப இந்த ரெண்டு பகுதிகள் என்ன எங்களுக்கு வேதம் காட்டுது? திறக்கிறது கர்த்தர், அதுவும் வாசலை திறக்கிறது வேலை கான்கிரீட். எங்களுக்கு கொலோசியர் 4 திறந்த வாசலை எனக்கு முன்பாக கர்த்தர் வைக்க வேண்டும் என்று திருவசனம் போறது. அவ பிலதெல்பியா சர்ச்சில் அந்த சர்ச் பற்றி பெருசா எங்களுக்கு தகவல்கள் இல்லை. அது பெரிய எபேசு மாதிரி அந்த தூதன் சட்டியான ஷாப்பானவன் நல்லா மூளை இருக்குது. அந்த நேரத்திலேயே பைபிள் கையில இல்லாத காலத்திலேயே இவங்கள் உண்மையில கடவுளுடைய வாயா இல்லையா என்றதில் எல்லாத்தையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு குடிக்கிற அந்த ஞானங்கள் குறைவு இருக்கு. இவற்றை சிமினா சபை, பிலதெல்பியா சபையினுடைய ஊழியன் அதுதான் அவரை கொஞ்சம் பெலன். அதாவது அவருக்கு இந்த அளவுக்கு நுண்ணறிவுகளோடு அதை கையாளுறதுக்கு தெரிய இல்லை. அதே நேரம் இவருக்கு அந்த பிரச்சனை மற்ற பிரதேசங்கள்ல எழும்பின, சிமிர்னாவில் எழும்பி அந்தி பாச போட்ட மாதிரி மற்ற இடங்கள்ல உபத்திரவம் மூவ் பண்ணி கொண்டிருந்த மாதிரியும் இல்லை இவர்களுக்கு. இவருக்கு இந்த பிரச்சனை அந்த சுவிசேஷம் அந்த இடம் தாண்டி பிலதெல்பியாவுக்குள்ள அடுத்த ஏரியால போறதுக்கே பெரிய பிரச்சனையாக்குறாங்க. அப்ப இங்க நாம படிக்க போறோம் அந்த ஊழியக்காரர்களுடைய தாளந்துகள் டிஃபரண்ட். அதுலயும் சில பேருக்கு கிறிஸ்து நிறையவே கொடுக்கிறார், சில பேருக்கு கொஞ்சம் தான் கொடுக்கிறார் சபையை நடத்துறதுலையும். அந்த கொஞ்சமா கொடுபடுற ஆட்கள்ல அது அந்த அவர்களுடைய திறமை அந்த வரங்களுக்கு தக்கதான் விஷயங்களும் அங்க வேலை செய்ய போகுது. அதுவும் சக்சஸ் ஆக போறதும் எங்களுக்கு. ஆனா எந்த சக்சஸோ எந்த வெற்றியோ கிறிஸ்துவால தான் அது சம்பந்தப்படும். அதுக்காக கொடுக்கப்பட்ட வரத்துக்கும் அந்த திருவசனத்தினுடைய பரம்புகளுக்கும் ரெண்டும் போறது. ரெண்டும் இதுக்கு நேரடியான தொடர்பு இருக்கிற அர்த்தமே இல்லை. எங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் படிச்ச சபை சர்தை அவனுக்கு இருந்த வரங்கள் பெரும் பிரமாண்டமான வரங்கள். ஆனா பாவி பயல் செத்து போயிட்டு ஆக்குறான். ஆனா இங்க வரங்கள் சரியான கொஞ்சமா கிடக்குது. ஆனா ஆண்டவரே திறந்த வாசல், ஆண்டவர் திறந்த வாசல் வெப்பன்ற. அப்ப வரங்கள் அல்ல கொள்ளையா கொடுக்கப்பட்டிருந்தபடியால சுவிசேஷமும் மெய்யான சத்தியமும் விஷயங்களும் வெற்றிகரமா ஓடும் என்ற அர்த்தமே இல்ல. வரங்கள் குறைவா கொடுபட்டு எல்லா பரப்புகள் விஸ்தாரமாக்கப்படாம எல்லைகள் சுருங்கி இருந்து ஒரு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கொஞ்ச சனம் மாற்றம்தான் அந்த பரிசுத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் உண்மையா இருந்து கொண்டிருக்கிற ஒரு சபையா இருந்ததால அவர்கள் அவ்வளவுதான் கர்த்தர் அவர்களூடாக அவர் தன் ராஜ்யத்தை கட்ட மாட்டார் என்ற அர்த்தமும் இல்லை. அது பிலதெல்பியாவில் நடக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம அடுத்த முறையும் பார்ப்போம். இந்த விஷயங்கள் ஊழியக்காரருக்கு வரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுறதுல என்ன நடக்குது என்று ஒவ்வொரு சபையிலேயுமே அங்க தேவை பரிசுத்தம் சத்தியம் கொடுக்கப்பட்ட நுண்ணறிவு, அதாவது அந்த அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த வேத வாக்கியங்களை ஆராய்றதுலையும் அதை திறம்பட பிரயோகிக்கிறதுலையும் கொடுக்கப்பட்ட அந்த வரம் சின்னன் தான் என்றாலும்
அதுக்கு உண்மையா இருந்து அதை சரியா பிடிச்சு கொண்டிருந்தா தாவீதின் திறவுகள் கொடுக்கிறார் கர்த்தர். அவர் தான் திறந்து விடுறார் அந்த ஆக்களுக்கு. ஆனா நிறைய கொடுத்து மனுஷனால வார புழுகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சனத்துக்கு அவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஊழியக்காரனை அந்த சனம் நீங்க செத்து ஆக்கள் உங்களுக்கு என்ன திறக்கணும், உங்களை இன்னும் கிட்டடியில வந்து கெதின்னு சாக்கொண்டுடன் இல்லாட்டிய. ஆனா இங்க தூணாக்குவன், பேர் தருவன், பெரிய விஷயங்கள், 5 விஷயம் இங்க ப்ராமிஸ் பண்ற. ஆனா கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அந்த உண்மையான சத்தியத்துக்கே உண்மையா இருந்தையாக்கள். அங்க அந்த விஷயம் இருக்குது. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு அது 1 சத்தியம், 2 சத்தியம், 3 சத்தியம் தான் என்றாலும் 10 கற்பனையை பற்றி எவ்வளவு நமக்கு தெரியும். நாமளும் எத்தனையோ படிச்சு கொண்டு இருக்கிறோம். நமக்கு முழுசா இன்னும் நமக்கு மண்டைகளே நிக்க இல்லை. ஆனா ஏதோ ஒவ்வொரு கற்பனையிலேயே முக்கியமான விஷயங்களை நாம யோசிக்கலாம். 1, 2வது சத்தியம் எங்களுக்கு தெரியுமோ தெரியாது. மூலாங்கற்பனை தேவைப்படுத்துற சத்தியங்கள் 1, 2. மூலாங்கற்பனை தடுக்கிற சத்தியங்கள் 1, 2. இரண்டாம் கற்பனை தேவைப்படுத்துற சத்தியங்கள் ஒரு 1, 2, 3 முக்கியமான தடுக்கிறதுகள் 1. இரண்டாம் கற்பனை தேவைப்படுத்துற சத்தியம் என்ன, தேவைப்படுத்துறதுகளை பற்றிய சத்தியம் என்ன, 1, 2. இரண்டாம் கற்பனை தேவைப்படுத்துறது நமக்கு தெரிஞ்ச சத்தியம். இரண்டாம் கற்பனை தேவைப்படுத்துறது, தேவைப்படுத்துற என்ன, கடவுள் நியமித்த முறைகளால் மட்டுமே அவரை வணங்குவார். ஆல்ரைட், கடவுள் நியமித்த முறைகளால் மட்டுமே அவரை வணங்குவார். அப்ப இரண்டாம் கற்பனை தேவைப்படுத்துற விஷயங்கள் அப்ப என்ன, கடவுள் நியமித்த முறைகள் மட்டும் இதான் பிரின்சிபல். இப்ப அது நமக்கு தெரிஞ்ச சத்தியம் என்ன, அதுகளால என்ன நமக்கு சொல்ல வரும் விளங்கு. கர்த்தர் என்னத்தை ஆராதனை செய்ய சொல்லியிருக்காரோ அது மட்டும் தான் செய்யும். அது தடுக்கிறாரு வேற விஷயம். இப்ப நாம தேவைப்படுத்துறாங்க. இப்ப அதான் பாயிண்ட் ஷாப்பா யோசி. இப்ப இதெல்லாம் கரெக்டா தெரியாட்டியும் ஆராதனையில கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு அது மட்டும் செய்யா. இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு அந்த சத்தியத்துக்கு உண்மையாக அதை பற்றி பிடிச்சு கொண்டிருந்தா அப்படிப்பட்ட ஒரு சபை நீங்க பிலதெல்பியா வெளிப்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு உண்மையா இருக்குது. அத அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா செய்யும். ஆகல கர்த்தருடைய ஆராதனை கர்த்தர் கட்டளையிட்டு முடியாது. கர்த்தருடைய ஆராதனை என்னென்ன கட்டளையிட்டு இருக்கிற, என்னென்ன பலிகள் செலுத்தணும், சராதனை பலி, பாவ நிவாரண குற்ற நிவாரண பலி, நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், போதன வழிவான பலி, மற்றது சமாதான பலி. அதை விட்டுடக்கூடாது. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எல்லாம் இந்த இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பேரு சரிதானே. அது அப்படி தனியொரு பலி இல்லை. அதுகள் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாமல் செலுத்தக்கூடியது எது, அது சர்வாங்க தகன பலியும் நன்றி பலியாகவும் ஸ்தோத்திர பலியாகவும் போகலாம். அது செப்பரேட்டா ஒரு பலி அப்படியாண்ட ஒரு நன்றி பலிக்கான இது அப்படியாண்ட கதைக்கிறது இல்லை. அப்ப அதுகள் அந்த நம்ம மனசுல என்னவாக நாம அதை விளங்கி செலுத்துறோம், நன்றியா விளங்கி செலுத்துறோமா அல்லது உற்சாகமா செலுத்துறோமான்றதுல அதுகள் வரப்போகுது மேனன் இல்ல. ஆனா எல்லா பலியும் பொதுவாக உற்சாகமாயும் நன்றியாயும் தான் போகும். அதுல ஒன்று மட்டும் சரியான கஷ்டம் மனசுல வேதனையோட போக போது எது பாவ நிவாரண குற்ற நிவாரண வழி. அதுலயும் ஒரு பக்கம் புடுகு இருக்கு, ஏன்னா கிறிஸ்து நமக்கா இருக்கிறார் என்றது அதுக்கான ஒரு நன்றி அதுக்குள்ள புதஞ்சிருக்குது. ஆனா மற்றபடி எல்லா பலியும் உற்சாகமாயும் இதான் போகும். சோ அவ்வளவுதான் பலி. இதை விட முதல்ல ஒரு பலி எனக்கு விருப்பமா இருக்கு, நான் செய்ய போறேன், நாம ஒரு செய்யலாம் இல்ல கூட்ட போறோம். இப்ப அந்த பலிகளை தான் எங்களுக்கு வேதம் காட்டுது. நாம அந்த பலிகளை எல்லாரும் சேர்ந்து செலுத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நாம செய்யணும். ஒன்று எப்படி சேர்ந்து செலுத்துறது, வாயால தான் செலுத்தலாம். வாயால மற்றபடி நாமளே நம்மளை வெட்டி கொண்டு செலுத்திடலாம். அப்ப அந்த வாயால செலுத்த எல்லாருமே சேர்ந்து உற்சாகமா நன்றியா அந்த சர்வாங்க தகனம், அந்த பாவ நிவாரண குற்ற நிவாரணம், அந்த சமாதானம், அந்த போஜனமான பலிகள் அதை நாம செலுத்திக்கல எல்லாரும் சேர்ந்து செலுத்திக்கல. எங்களுக்கு வேதம் சொல்ற மாதிரி எங்களோட பாசை சுத்தமான பாசையா இருக்கும். அது என்ன சுத்தமான பாசை, ஒரே சமயமா அந்த மெய் சமயத்துல நாம அதை செய்கிறோம். அந்த கடவுள் என்ன சொல்லி அந்த பலியில என்னென்ன இருக்குதோனுமோ அது மட்டும் இருக்குது. அதனால
அதை விட்டு கூட நாம புதுசா ஒரு பலி செலுத்த அப்புறம் காயின் யோசிச்ச மாதிரி கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிற எல்லாம் செலுத்தலாம் அவருக்கு நாம வெளிக்கிட்டா கடைசியில காயினையும் அந்த காணிக்கையும் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல. நாம நினைக்கிற மாதிரி பலிகள் கொண்டு வர இயலாது. கடவுள் ஆராதனை என்ன இருக்கணுமோ அதை மட்டும்தான். அது ஆராதனை என்ன சாட்சி சொல்லுவோம், காணிக்கை செலுத்துவோம், ஆராதனையில அது ஒரு பலியா கடவுள் காட்ட இல்லை. ஆனா நாம அது ஒரு பக்தி வித்தியாக்கள் கொண்டு வரும். அப்ப நாம அதுகளையும் இதுக்குள்ள கூட என்ன கடவுள் கோவிக்கா போற அவளுக்கு தெரியா கடவுள் அவளை எரிச்சலா இருப்பாரு. என்ன கடவுள் ஒரு வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வான்னு இப்ப என்னட்ட பெண்ணாடு கொண்டு வந்து என்ன கடவுள் என்ன வேண்டாமண்டா சொல்ல போற ரெண்டு கேட்கிற மாதிரி இருக்குது. மாத்தேல கத்தர் என்ன தேவைப்படுத்துறாரு ஆராதனையில? ஆராதனைய என்னென்ன செய்யப்படணும் அவ்வளவு. ஆராதனையில வேதம் வாசிக்கப்படணும், ஆராதனையில வேதம் கேட்கப்பட வேணும், ஆராதனையில வேதம் பாடப்பட வேணும், ஆராதனையில வேதம் மண்டாடப்பட வேணும். We sing the Bible, we pray the Bible, we preach the Bible, we listen the Bible, we read the Bible. அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் ஆராதனையில இருக்கும். ஆராதனை ரெண்டாம் தடுக்கிறதுகளை பற்றிய சத்தியம் என்ன? ரெண்டாம் கற்பனை தடுப்பது என்ன? உருவ வழிபாட்டையும் கடவுள் நியமிக்காத முறையால் அவரை வழிபடுவதையும் தடுக்கும். சரி, இப்ப இதுல தெரிந்த சத்தியங்கள் என்ன? அவர் தடுத்திருக்கிறார்கள், அவர் கட்டளையிட தடுத்திருக்கிறார், அவர் சொல்லாததுகள் ஒன்றும் செய்யறார். இதான் இப்ப சொல்லாத ஒன்றும் செய்யலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியம் என்ன? கிறிஸ்துமஸ் கடவுள் சொல்லிய. அதனால சபையில கிறிஸ்துமஸ் ஆராதனை கிறிஸ்துமஸ் ஒன்று செய்யலாம். சாம்பர் புதன் கடவுள் ஒன்றும் சொல்லிய. அதுல ஆஷ் வெனிஸ்டே செய்ய போறோம், இன்னைக்கு நெத்தியில பூச போறோம், மண்ணாகும், மண்ணுக்கு மண்ணா, சாம்பலுக்கு சாம்பல், இது அப்படி கடவுள் சொல்லல ஆராதனை செய்ய. அதனால அதுகள் இல்ல. இப்ப தெரிஞ்ச இந்த சத்தியத்தை கடவுள் தேவைப்படுத்துறது, கடவுள் தடுக்கிற, கடவுள் இரண்டாம் கட்டளைக்கு எதிராக தடுத்திருக்கிறார் என்ற விளங்கினத சத்தியமும் பரிசுத்தமான கடவுளுக்கு முன்னால சத்தியமும் பரிசுத்தமா வாழ்றது. அப்படி வாழ்றதுக்கு பெரிய தாளந்துகள் நம்மகிட்ட இல்லாட்டியும் தெரிஞ்சிருக்கிற இந்த சத்தியங்களுக்கு உண்மையா வாழ்ந்தாலே கடவுள் சொல்ற நான் திறப்பேன் உனக்கு வாசல்கள். அதனால இது ரிஃபார்மெண்ட் இருந்து போட்டு சொல்லிக்கொண்டு ஆனா கிறிஸ்துமஸும் கொண்டாடுறேன். இது யாரை திருப்திப்படுத்த? யாரை திருப்திப்படுத்த நாம கிறிஸ்துமஸ் ஆராதனை வைப்பினோம்? மேனேஜர். அப்ப இது எந்த சபை இதை செய்தது? எந்த சபை செய்தது? சர்வை செய்தது. சர்வை செய்தது என்று ஆக்கள் புடுவோணும் நம்மளை. சர்வை தான் அதை செய்தது. ஊழியக்காரருக்கு பெரிய கலாபலம் என்று பெரிய வரங்கள். நான் இங்க இருக்கிற மன்னார்ல இந்த சபை, கொழும்புல இந்த சபை செய்தது, நான் பைபிள்ல இந்த சபை செய்தேன் கேட்டேன். என்ற சபைகள் அடையாளம் கண்டது இந்த 7 சபையும் காணும். அல்ல இது தியத்தீராவா, இது சர்தையா, இது பிலதெல்பியாவா, அல்லது இது சிமிர்னாவா? அவதிக்கா படிக்கிற இது எபேசுவா என்ற அடையாளம் காண்ட. மற்றபடி இது அங்கிலிக்கனா, இது மெதடிஸ்டா, இது அமெரிக்கன் மிஷனா, இது இந்த 7 சபையை பற்றி கதை. இந்த 7 பெர்ஃபெக்ட், இந்த 7 சபையற்கான பூரணமான உதாரணங்கள். இப்ப இதுக்குள்ள என்ன யார இங்க இருக்கிறீங்க? சர்வைக்கு தான் தேவை. சபை மக்கள் என்ன விரும்புகிறார்கள், அதனால சபை மக்களுக்கு ஏற்ற விஷயத்தை நாம செய்யும் சேர்ச்சிட. ஆனா அந்த சபை என்ன சபை நான் சொல்ல செத்த சபை, டிராமா ஓடுற சேர்ச். அந்த தவறுக்கு என்ன விருப்பமோ அதுதானே நாம சேர்ச்சில செய்யணும். அதான் செத்த சபை. கிறிஸ்து நான் விரும்புறத நீ சேர்ச்சில சொல்லாம என்ன நீ விரும்புற. ஆனா அந்த ஆளுக்கு என்ன இருந்தது? நிறைய கனெக்ஷன்ஸ், ஆக்களோட தொடர்பு, வெளியாக்களோட சரியான சுமூகமான உறவுகள், அவருக்கு மேலே இருந்து வெளி தெரிஞ்ச போதர்மாரோட எல்லாம் அவர் கேட்டாலே அவர் சூப்பரான, ஐயோ எவ்வளவு ஒரு கதைக்கு பேச தங்கமான மனுஷன், ஐயோ அவங்கள ஒரு பிள்ளையும் லேஸ்ல காட்டல. ஆனா உள்ளுக்கு என்ன முழுக்க கடவுள் செய்ய வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் அங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க.
அப்படிதான் நம்ம பாயிண்ட். வரது கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், லென்ட், ஆஷ் வெனிஸ்டே, இதெல்லாம் கணக்க படிக்கிறது. இதெல்லாம் நம்மள சூழ இருந்த அந்த கிறிஸ்தவ மயப்படுத்தப்பட்ட சைவக்காரருக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இத கூட தெரிஞ்ச அப்புறம் இல்ல நான் ரிஃபார்ம் சர்ச்சில் இப்படி செய்யத்தான் போறேன் யாராவது அவன் சொன்னார், நான் ஷாக் பண்ணுவேன் சர்தைக்கு. அவர் அதுதான் சொன்ன, நீ கொஞ்சம் சாகிறதுக்கு இன்னும் சாகாம இருக்கிறதையாவது பிளப்படுத்திக் கொள்ள, இல்லாட்டி செத்திருவிகள், சாகடிச்சிருவேன் உங்களைய, இல்லாட்டி விளக்கத்தன்ன வந்து குடுங்கிடுவேன், ஒழுங்கா வேலையப்பாரு, இல்லாட்டி பட்டயத்தால நான் இது கடைசியில் ஆவிக்குரிய விபச்ச வேசித்தனம் கட்டில் கிடையாது, எல்லாரையும் நோய்வாய்ப்படுத்தி படுக்க வச்சிருவேன் உங்களுக்கு எனக்கு வார கோபத்துக்கு. இதான் ஆண்டவர் சொல்ற. அப்ப சரியான கவனமா நாம இந்த விஷயத்துல கையாளுறோம். அப்ப இதுக்கு இப்ப சென்னாங் கட்டளைக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது, தேவைப்படுத்துறது தடுக்கிறது. இப்ப அதுல எல்லாம் நமக்கு மண்டைகளை இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இந்த 1-2 சத்தியம் தெரியுமல்லோ, அந்த சத்தியத்துக்காவது கோதத்துவம் ஒழுங்கா நாம சத்தியமானவருக்கு பரிசுத்தமானவருக்கு முன்னால சத்தியமும் பரிசுத்தமா வாழ்ந்தா காணுவோம். முதல் சபை நடிப்பு சபை, ஆனா பிலதெல்பியா சத்தியமான சபை. அது கொஞ்சம் சத்தியம் தான் தெரியும், ஆனா அதுக்கு உண்மையா தான் இருக்கு. அந்த தூதன் பெருசா பிரமான போதகர் இல்ல, ஆனா தெரிஞ்சதுக்கு உண்மையா இருக்கிற மனுஷன் அந்த சத்தியத்துக்கு. அதனால ஆண்டவனே நான் திறப்பன், திறந்த வாசலை வைப்பேன். அப்ப இதான் இங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்ப ஏன் அவங்களுக்கு பூட்டுனது கதவு, என்ன சூழ்நிலையில? அப்ப அதை மிஞ்சி திருவசனம் போக இல்லை. பவுலப்போசனோட எங்களுக்கு தெரியும். அப்ப அங்க செய்தது முழுக்க முழுக்க ஜூதர் தான். ஜூதர்லாம் அங்க பவுலப்போசனுடைய ஊழியத்துக்கு பெரும் ஆப்பு வச்சு கொண்டிருந்த யாக்கள் எங்கேயும் போக விடாம, அங்க நான் மிருகங்களோடு போராடினேன். அங்க அந்த மனுஷர்கள் சரியான பேயால பிடிக்கப்பட்ட மாதிரி நின்றவங்க ரெண்டெல்லாம் கதைகள். அங்க கதவுகளை மூடுறதுக்கு என்ன இவங்க தாங்களா ஏதாவது செய்யலுமோ இல்ல. அந்த நம்ம இங்க ஃபீலிக்ஸ பாக்குறோம், ஃபீலிக்ஸ் பிறகு அதுக்கு முன்னுக்கு தெற்குலு மாதிரி படிச்ச அந்த லோயர் மேர் ஆக்களை கூட்டி கொண்டு போய்தான் சுவிசேஷம் பெறம்பாதபடிக்கு அவங்க கதவை மூட யோசிச்சாங்க. ஆஃப்கோர்ஸ் இதுக்கு பின்னால கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறார். 7 மணி நேரம் செய்து வாருங்கள். பவுலுக்கும் அவருக்கும் அவர் கணக்கு தீர்க்க வேணும் பல விஷயங்கள். அதனால அந்த மகாஞானத்துல பாடுதான், ஐயோ ஜபியுங்க கடவுள் வாசலை திறக்கணும் என்று, எங்களுக்கும் அந்த வாக்கு வன்மையை தரணும் என்று. எப்படி கதவை உடைக்கிறதுக்கும் அங்க பேச்சுதான் தேவை, அங்க சத்தியம் கதவடும். அப்ப அதிகாரங்கள் மத்தியில் ரோம அதிகாரம் இவங்க கைக்கிற ஜூதர்களுடைய கைதான் இருக்குது. அவங்களை தான் இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதார் இந்த கிறிஸ்தவர், ஐயோ இந்த கொஞ்சம் ஏதோ நாசரே துணர்ந்தோடு எழும்பினவனாம் அவனை பின்பற்றி கொண்டு கொஞ்சம் ஆக்குறாங்க. இதுக்குள்ள இந்த பூசா ஒன்று முளைச்சிருக்குது. அவங்க எல்லாம் பெரிய உலகத்தை கலக்குறாங்க போல கிடக்குது. இது பெரும் குழப்பவாது. கலக்குறேன்னு சொன்னா சந்தோஷத்துல உலகமே பாத்தியா நல்ல ஒளிமயமான காலம் வந்துட்டு அவங்க சொல்லல. இருந்ததெல்லாம் கெடுக்கிறாங்க, இருக்கிறதெல்லாம் நாசமாக்குறாங்க. ஐயோ குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. ஐயோ இங்க வேற சரியான என்ன இறைச்சியும் செத்தமும் சாப்பிடுறாங்களாமாம், ஒளிச்சு வச்சுதான் செய்யறாங்க. ஐயோ இது என்ன சாப்பிடுறாங்களோ தெரியும், கூட சொந்த பிள்ளைகளை வட்டியை திங்குறாங்களோ கன ஊகங்களும் கன விஷயங்களும். ஐயோ இவங்க மறைச்சு வீடு இல்லாட்டி அரசாங்கம் எல்லாம் எடுத்தா தங்கட வீடுகள் அல்லது வேற வீடுகள் ஒளிச்சு மற்ற குடும்பங்களையும் சேர்த்து வச்சு வாழ்றாங்க. இவங்க சரியான ஊத்தி ஆக்களா இருப்பாங்க போல இருக்கு, ஒழுக்கணறி தவறுனை ஆக்களா. அங்க இவங்களுக்கு கல்யாணமும் முடிக்கிறாது, ஒன்னும் செய்யறாது. அப்ப என்னன்னு இவங்க வாழ்றாங்க. அப்ப அவங்க ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஊத்தையா அவங்க வாழ்ந்தோடு இருக்கிறாங்களோ. ஐயோ இவங்களோட சேர்ந்தாலே நம்மட நேரம் கட்டிடும் என்று சொல்லி இவங்க ஏற்கனவே ஜூதர்களா இருந்த சேனம் யாரு நாம கதைக்கிறது 1ஆம் நூற்றாண்டுல கிணவே. அப்ப அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இப்ப அவங்களோட தங்களோட சொந்தக்காரர் சொல்லி வைக்கப்படுற டைம்கள். நாம சேர்ச்சுக்கு போய்க்கல நம்மட சொந்தக்காரன் நாம சேர்ச்சுக்கு போறோம்னு ஒரு வெக்கம் அவங்களுக்கு. சேச்சி அதுகள் இன்னும் கொடுக்குறானாகும் போயிட்டுகள். ஐயோ உங்களுக்கு நம்மள சொல்லே வைக்க, ஊருக்கே வைக்கம் நம்மளை பற்றி, நம்மள அடையாளம் காட்டுறது நம்மள ஊராக்கல. அதனால ஐயோ நீங்கள் எங்களோட தொடர்பிலே வரக்கூடாது, வர வேண்டாம், நாங்களும் வர மாட்டோம். ஏன்
அவ்வளவு நம்மள சத்தியத்தை தெரிஞ்ச அந்த கொஞ்சம் சத்தியத்துக்கு பரிசுத்தத்துக்கு உண்மையா இருக்கிறதாலேயே அந்த சூழ இருந்த எல்லா ஊத்தவாணிகளும் நாமெல்லாம் முழு ஊத்தியன்னு பட்டம் கட்டி எங்களை ஸ்லாண்டரிங் தூச்ச வச்சது. அப்படித்தான் அந்த சூழ்நிலைகள் இங்கேயும் நடந்திருக்கு. ஏண்டா எங்களுக்கு தெரியும், அப்போ ஜூதர்களால தான் பெரிய பிரச்சனை வந்தது. இப்ப இது புறசாதிகளுக்கு வரையக்கல, இவங்க புறசாதி பிலதெல்பியா இன்னும் அவ்வளவு உண்மையில அங்க ரோமில தான் இந்த தகப்பனும் மகளும் கல்யாணம், தாயும் மகனும் கல்யாணம், இப்படியெல்லாம் அங்கதான் நிறைய நடந்து கொண்டு இருக்கு. இப்ப மற்ற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் வந்து ரோம் அரசாங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கு. இவங்க இப்ப அப்படியே மாத்திராங்கள். இங்க என்ன கிறிஸ்தவர்கள் இவங்களை ஒளிச்சொலிச்சு நாம எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் என்னோ எல்லாம் எங்கேயோ நிலத்துக்கு கிடங்கு கிண்டி வேற வேற இதெல்லாம் மறைஞ்சு வாழ்றாங்க. இவங்க என்ன அப்படி வாழணும்? அப்ப அங்க எல்லா ஊத்த ஓயாளிகளும் நடக்குது போல். இப்படித்தான் அந்த இது பரப்பப்பட்டு இருக்க வேணும். ஏன்னா அது ஏற்கனவே பைபிள் காட்டுதானே, அப்படித்தான் பரப்பு. உங்களை தூசிக்கிற விஷயத்தில் அப்போஸ்தலன் பேதுரு எழுதுறான், உங்களை தூசிக்கிற விஷயத்துல நாங்கள் எவ்வளவு கடவுளுக்கு முன்னால பரிசுத்தமான ஆக்கலன்றது நின்று காட்டுங்க. ஆனா குற்றம் பாடம் வச்சிடாத. என்ன இருக்கிற பிரச்சனை சில விடையில நம்மளே அதுக்கு பொருளாசை அல்லது சொத்துகள் அடிக்கிறையாக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது எங்களை ஊத்தவாளிகள் சரியான கெட்டையாக்கள் என்று அவங்க சொல்ற அந்த பேச்சுகள் கவனம். அதனால இருக்கிற வர அவனவன் தந்த சுய பாண்டத்தை பரிசுத்தமாக்காத்துக்கோள். மற்றவன் மனுஷிக்கு மேல பிள்ளைக்கு மேல ஆசைப்பட்டுடா, பிரச்சனை ஆகிடும்டா. ஐயோ அசுத்தத்துக்கு இல்ல கடவுள் நம்மளை அழைச்சது, ஏற்கனவே சூட இருக்கிறோம் நம்மள ஊத்தவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதான் அப்போஸ்தலன் பவுலினுடைய ஆர்கியுமென்ட். அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப சமுதாயத்தில் என்ன பேர் குடுபட்டு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு? மாம்சம் தின்னிகள், அதாவது மனுஷ தின்னிகள், கேனிபல். அடுத்தது முறைதகா உறவுகள். என்ன எல்லாரும் விடைக்கலம் கொடுத்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாம் சேர்ந்து இல்ல அவங்களுக்கு ஒரு சம்பந்தமான என்னென்று வாழுதுகள், அதுக்குள்ளே கிடந்து பிறண்டு எழும்புதுகளே. அப்ப என்ன? அப்ப ரெண்டு முக்கியமான பிரச்சனை பைபிளே எங்களுக்கு காட்டுது, எங்களை தூஷிக்கிற விஷயம். தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைச்சார். கவனம் கவனம் என்று சொல்லி அவங்க எழுத காரணம் இந்த ரெண்டு விஷயமும் உண்மை ஆயுதமோன்ற ஒரு பயம். அதெல்லாம் பவுலப்போஸ்தலன் பேதுருவாக்கள் சரியான சுத்தவரை இருக்கிறோம் நம்மளை ஏற்கனவே ஊத்துன்னு சொல்றான். கவனம், இதுக்குள்ள சரியான கவனமா இருக்கணும் நாம. அப்ப இது என்ன செய்யும்? சுவிசேஷ வாசனை அடைக்கும். பேசிக்கா என்னட்டு போய் கதைக்கிறது சுவிசேஷம் என்று நீங்களாம் மனுஷர்கள் உங்களோட கதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தெத்தம் குடிக்கிற காட்டுறீர்கள், தெத்தம் குடிச்சு கொண்டு திரிஞ்சு போட்டு தெத்தம் குடிக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்களோட தெத்தையும் முடிஞ்சிருக்கீங்க, எங்களோட கதைக்க வர வேண்டாம். ரெண்டு பிரச்சனை. ஆனா திருமணம் செய்யாம வாழைக்குல பொதுவா என்ன சித்தர் மடத்திலையும் ஃபாதர் மடத்திலையும் வாழ்ந்தா ஒரு கதைக்கு சமுதாயத்துல அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கடவுளுக்கு தொண்டு செய்ய போய்க்கிறான். ஆனா இதே கல்யாணம் செய்யாம வீட்டே இருந்தா, அதுவும் கரையே பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் இல்லாம இருக்கல என்ன கதை, என்ன வாழ்க்கப்படாம இருக்க, இதுல என்னண்டா போய் வாழ்ந்தாம இன்னும் பிரச்சனையா பைஞ்ச என்னடுதான் சேர்த்து போய் அங்க கிடக்குதுங்க. அப்ப சமுதாயத்தில் இருக்கிற அந்த படம் எப்படி மாறுச்சுது? ஆனா பௌரவ இருக்கிற காலம் பிரச்சனைக்குரிய காலம் என்றபடியால தன் புத்திரியினுடைய இளம பருவம் கடந்த போதுன்றதை யோசிச்சாலும் கல்யாணம் செய்து கொடுக்காம வச்சிருக்க போனா வச்சிரு. ஆனா இதையே அப்படியே பிளேட்டை மாத்தி சமுதாயம் கதி பூசிச்சது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள அப்படி தனிமையா அப்படி கல்யாணம் செய்யாம வாழறது. அதே நேரம் துறவியா போன பிரச்சனை இல்லையா அவனுக்கு. ஆனா துறவியும் இல்லையாம், கல்யாணமும் இல்லையாம். அப்ப இதுகள் என்ன செய்யும்? முதல் நூற்றாண்டு சிச்சுவேஷன் அதுதான். அப்ப இது ஒரு விதமான கெட்ட பேர படத்தை கொடுக்க தொடங்கினார். இதுகளாலேயும் அங்க வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். பவுலப்போஸ்தலனாக்களை பற்றி சொன்ன மாதிரி உலகத்தை கலக்கிறவங்க இங்கே எல்லா சிஸ்டத்தையும் குழப்புறவங்களப்பா. இவங்களுக்கு ஒரு ஒழுங்கா ஒன்று விஷயம் ஓடிக்கொண்டிருந்தா ஒரு இணக்கமா சமுதாயம் வாழ்றது விரும்பவே அவங்களுக்கு. ஐயோ பாருங்க, நாங்கள் எவ்வளவு இணக்கமா வாழ்ந்து நாங்கள் இந்த வந்துட்டாங்க வந்து என்ன
போதனம் பண்றாங்க. கடைசியில எங்களுக்குள்ளே அடிவாடு உருவாகி எங்கட சரணை கொஞ்சம் அவங்களோட சேருது. கடைசியில தீயநாள் பொய்யம்பா, இந்த வெள்ளி எங்கட வருமானம் உடையுது, ஐயோ எங்கட பொருளாதாரம் சரியுது. இவங்க வந்தாலே எல்லா சிஸ்டத்தையும் உடைக்கிற குழப்பியல். அப்ப பௌரப்போஸ் நாட்களுக்கு விழுந்த பேர் குழப்பியல். என்னது சுவிசேஷம்? அடுத்த ஊருக்கு போகமாட்டா, ஐயோ அங்க குழப்பி முடிக்கணும், இங்க வந்துட்டீங்களும். அப்ப இப்ப கதவுகள் இப்படித்தான் சுவிசேஷத்துக்கு திருவசனம் போக இயலாத மாதிரி பிசாசால பிடிக்கப்பட்ட மனுஷனும் அப்படி செய்திச்சு. நாம இதெல்லாத்தையும் மனுஷ ரீதியா யோசிக்கிறோம். அதான் சரி, அப்ப என்ன இதை வெல்லலாம், என்ன செய்யறது என்னதான் யோசிக்கிறீங்க. நான் தான் திறப்பு வச்சிருக்கிறேன். பேய எவ்வளவு வரைக்கும் போகலாம் என்று அனுமதிச்சது நான். அந்த பேயால பிடிக்கப்பட்டாக்கள் எவ்வளவு காலத்துக்கு அப்படி வேலை செய்யலாம்ன்றத திறப்பு கொடுத்து வச்சது நான். ஆனா திறப்பு எந்த கையில செட்னாவை தூக்கி எறிஞ்சு போட்டு எலியாக்கிம வைக்கிறது அது எனக்கு தெரியும். ஒப்பியண்டு பயப்படாத, யாரு திறப்பான்னா மக்கள் உனக்கு முன்னால திறந்த வாசல் இருக்கு, சத்தியம் பூ. அதனால பயப்படாத. இந்த ஊத்தவாளிகளுடைய கதைக்கு பரிசுத்தமும் சத்தியம் உள்ளவரான நானே உன்னை மெச்சுறனண்டா, இந்த ஊத்தவாளிகள் சொல்ற கதைக்கெல்லாம் நீ கூறி குறுகி வைக்கப்பட்டுடாத. ஏண்டா எனக்கு முன்னால ஒரு வரணும்டா பரிசுத்தமா இருக்கணும். உங்களை பற்றி நான் ஒரு தூற்றலும் ஒரு குற்ற வழக்கு உள்ள நிப்பாட்டையில நீங்கள் தெரிஞ்ச சத்தியத்துக்கு பரிசுத்தம் உண்மையா தானே இருக்கிறீங்க. பரிசுத்தமும் சத்தியமானதும் உங்களோட இருக்கிறேன். அதனால இந்த கோணலும் மாறுபாடுமான விபச்சார சந்தை சொல்றதை பற்றி யோசிக்காத. நீங்கள் எனக்காக தொடர்ந்து இருங்க. இதான் இந்த பிலதெல்பியாவுக்கு கடவுள் ஊத்து கொண்டு வர சொல். ஆகிய இதை நாம இன்னும் அடுத்த முறை மிகவும் அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். கத்தராமே தொடர்ந்து எங்களுக்கு இரக்கமா இருக்கட்டும். உலகத்தவன் என்ன சொல்றான்ன்றது இல்ல முக்கியம், கத்தர் என்ன எங்களை பற்றி சொல்றாருன்றதான் முக்கியம். ஆனா உலகத்தவன் சொல்ற தூற்றல்களுக்கு நாம செய்யற செயலும் உண்மையா இருக்கக்கூடாது. கத்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் அறிஞ்ச சத்தியத்துக்கு உண்மையாய் நாம வாழ்வோம். கிறிஸ்து தொடர்ந்து அவற்ற ராஜ்யம் கட்டப்பட எங்களூடாக அவர் வேலை செய்வார். ஆமென்.